Hello friends, Devis cooking என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் வாங்கி வந்து 1/2 கிலோ வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி நம்ம அந்த மீனை குழம்பு வச்சிடலாம். இன்றைக்கி அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மீன் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ இதை வந்து உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதே மாதிரி குடல்லாம் இந்த சைட்லாம் வெள்ளை நாவு மாரி இருக்கும், எல்லாத்தையும் குச்சி பிச்சு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு கழுவினா தான் மீன் நல்லாயிருக்கும். இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாத சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பலன்னு கழுவணும். பாருங்கள், இப்போ இந்த மீன் வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். தக்காளியும் 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம். இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் நம்ம அதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இது கூடவே இந்த தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சாதான் நல்லா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே சமயம் குழம்பும் கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வதங்கத்துக்குள்ள நம்ம பாருங்கள், புளி வந்து இது ஒரு அளவு வந்து 50 கிராம் அளவு. இப்போ 1/2 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்காவது புளி போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சிக்கலாம். பாருங்கள், இது வதங்கிடுச்சு. நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான், பாருங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பூண்டு பாருங்கள், ஒரு 2 பூண்டு இதை நான் உரித்து வச்சுருக்கேன். முழுசாக இதில் போட்டு வதக்கலாம். பூண்டு சிவந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்காக 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இதில் வதக்கலாம். இது தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதிலே ஊற்றிடலாம். அதை கழுவிட்டு ஊற்றிக்கணும். அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் போட போகிறேன். கரெக்டான காரம் இருக்கும், அதனால தான் 4 ஸ்பூனு. அதிகமான காரம் இருந்தால் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் போட்டோம் 4 ஸ்பூனு. 1 ஸ்பூன் தனியாத்தூள், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கரைச்சி வச்ச புளி அதில் ஊற்றிடலாம். இதில் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வடிகட்டியாச்சு. நம்ம வடிகட்டி இந்த அளவு குழம்பு இருந்தால் தான் நம்ம வந்து மீன் குழம்பு அந்த மீன் போட கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து இந்த அளவு போடணும். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கலந்து விட்டு மூடிடலாம். இதுமாரி கலந்துட்டு நம்ம முதல்ல கொதித்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பார்க்கணுன்றதே இல்லை. உப்பு வந்து இப்படி இருக்கும்போதே பார்த்துடலாம் கரெக்டாக. இப்போ இதில் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்து கொஞ்சம் கலர் விடலாம். கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லா கொதிக்கணும். இப்படி கலரியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். திக்காக சுண்டிடுச்சு. இந்த அளவு குழம்பு இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் குழம்பு, மீன் போட்டால் மீன் குழம்பு தண்ணியாகாத இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் கிரேவியில் நல்லா மீன்லலாம் நல்லா காரெல்லாம் ஒட்டி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மீன் போட்டுடலாம். இப்போ அதை பாருங்கள், இந்த மீனை நம்ம இதில் சேர்த்துடலாம்.
தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி போட்டாச்சு. இப்போ அதை ஒரு கிண்டிட்டு நம்ம லேசாக மூடி வச்சுட்டு இது மீன் போட்டு நல்லா சலன்னு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் தனித்தனியாக விண்டுடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் காரம் நிறைய போட்டுருக்கோம்னா 1/2 ஸ்பூன் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சலசலம் கொதிச்சாலே மீன் கரெக்டாக ஆகிடும், வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலெல்லாம் கொதிச்சதுன்னா மீன் தனித்தனியாக பொண்டுடும். இப்போ முழுசாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து இப்படி எடுத்து ஊற்றும்போது திக்காக இருக்கணும். கிணத்துல ஊற்றினாலும் அப்படியே இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் நல்லா ஊற விடணும். ஊறி வேறு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுட்டா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். அருமையான மீன் குழம்பு ரெடி.